வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் பெயரை போர் அமைச்சு என்று மாற்றும் உத்தரவை பிறப்பித்தார் ட்ரம்ப். பாதுகாப்பு அமைச்சை போர் அமைச்சு என்று மறுபெயரிடுவது வெற்றி செய்தியை அனுப்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார். இது வெற்றியின் செய்தியை அனுப்புகிறது என்று நான் நினைக்கின்றேன். இது உண்மையில் வலிமையின் செய்தியை அனுப்புகிறது என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் மிகவும் வலிமையானவர்கள். யாரும் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று ஜனாதிபதி கூறினார். இது வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, ட்ரம்பின் ஆட்சியின் ஒரு சித்தாந்த மாற்றம். ஆகஸ்ட் 1949 அமெரிக்காவில் போர் அமைச்சு என்ற பெயரில் இருந்து பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரை மாற்றும் சட்டத்தில் ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமன் கையெழுத்திட்ட போது சோவியத் யூனியனால் அணு ஆயுதத்தை வெடிக்க செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு ஜோசப் ஸ்டாலின் 16 நாட்கள் தொலைவில் இருந்தார். சீன மக்கள் குடியரசின் உருவாக்கத்தை அறிவிக்க மாவோ சேதுங் 2 மாதங்களுக்கும் குறைவான தொலைவில் இருந்தார். அமெரிக்காவின் போர் அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு உருவாகி 16 நாட்களில் சோவியத் யூனியனின் அணு ஆயுதத்தை வெடிக்க செய்தது. 2 மாதங்களுக்குள் சீன மக்கள் குடியரசு உருவாகியது. அமெரிக்கர்களுக்கு அது ஒரு பயங்கரமான நேரமாக இருந்தது. புதிய பெயர், அதாவது போர் என்ற பெயர் பாதுகாப்பு என்று மாறியது மிக முக்கியமான ஒரு சகாப்தத்தை பிரதிபலிக்கும் நோக்கம் கொண்டது. ஏனெனில் அணு ஆயுத வல்லரசுகளுக்கிடையே போர் வெடித்தால் அது உலகத்தின் முடிவாக இருக்கலாம். பல தசாப்தங்களாக அந்த அணு ஆயுத பாவனையை அல்லது நேரடி வல்லரசு மோதலை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தன. எனவே பல வரலாற்று ஆசிரியர்களுக்கு கொரியா மற்றும் வியட்நாமில் போர்கள், கியூபா ஏவுகணை நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த ஆயுத போட்டிகள் இருந்த போதும் பனிப்போரின் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் அது பெரும்பாலும் போர் நடக்காமலே இருந்தது. சோவியத் யூனியனின் அழிவுடன் முடிவுக்கு வந்தது. இவை அனைத்தும் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நிர்வாக உத்தரவு காரணமாக பென்டகோனை அதன் பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரிலிருந்து பழைய பெயரான போர் அமைச்சு என்ற கடுமையான பெயரிடலின் மறுசீரமைப்பை விட அதிகமாக ஆக்குகிறது. சைபர் ஸ்பேஸ், விண்வெளி மற்றும் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவின் மேன்மையை சவால் செய்ய ஒரு கூட்டணியை கொண்டாடும் உலகில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முன்னெப்போதையும் விட மிகவும் முக்கியமானதாக இருக்கும் காலம் வந்துள்ளது. பாதுகாப்புக்கு பதில் போர் என்ற பழைய நல்ல நாட்களுக்கு செல்வதே பதில் என்று ட்ரம்ப் வாதிடுகின்றார். வெள்ளிக்கிழமை பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரை போர் அமைச்சு என்ற பெயருக்கு மாற்றுவது மிகவும் பொருத்தமானத பெயர் என்று ட்ரம்ப் நம்புவதாக கூறினார். குறிப்பாக உலகம் இப்போது இருக்கும் நிலையை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுக்கு போர் அமைச்சு தான் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு காங்கிரசின் ஒப்புதல் தேவைப்படலாம், ஆனால் அதில் பெரிதாக சிக்கல் இருக்காது என்கிறார்கள். கடந்த 7 மாதங்களில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நிறுவனங்களில் புரட்சி பரவுவதை பார்த்த எவருக்கும் ஜனாதிபதியின் உத்தரவு ஆச்சரியமாக இல்லை. ஒரு விதத்தில் இது சரியான அர்த்தத்தை தருகின்றது. காரணம், ட்ரம்ப் நிர்வாகம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் சகாப்தத்திற்கு முன் இருந்து அந்த காலத்திற்கு அமெரிக்காவை இழுத்துச் செல்கின்றது. அதுதான் உலக போர்கள் நடந்த காலம். ட்ரம்பின் சொற்போர் உலக போராக மாறும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று ஏற்கனவே அமெரிக்காவில் விமர்சனங்கள் எழுந்தன. 2ஆம் உலக போருக்கு பின்னர் நிறுவப்பட்ட செயல்முறைகள், நிறுவனங்கள் மற்றும் விதிமுறைகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு என்ற கோணத்திலேயே இருந்தன. அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு. அதை ட்ரம்பின் போர் அமைச்சு பெயர் மாற்றம் வேறு அர்த்தத்தை கொடுத்துள்ளது. பெயர் மாற்றத்தை விட ட்ரம்ப் செய்திருப்பது மிகவும் முக்கியமானது. அமெரிக்கா தங்கள் பாதுகாப்புக்கு வரும் என்று அமெரிக்க நட்பு நாடுகளின் கடந்த கால உறுதியான நினைப்பு ட்ரம்பின் ஆட்சியில் நட்பு நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவை கையாள்வதில் ட்ரம்பின் தந்திரங்கள் வால்நுனியில் நடப்பது போல் இருக்கிறது. நிச்சயமான சமீபகால மாதங்களில் ட்ரம்ப் புதிய ஆயுதங்களில் முதலீடு செய்வதை விட பாதுகாப்பை உருவாக்குவதில் குறைந்த ஆர்வத்தை காட்டியுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் ஒரு பகுதியான சைபர் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு அமைப்பின் பெரிய அளவிலான பகுதிகளை அவர் அகற்றியுள்ளார். ஏனெனில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பது அதன் நோக்கத்தில் தேர்தல் அமைப்புகளை பாதுகாப்பதும் அடங்கும். 2020 தேர்தல்களின் போது நீதித்துறையின் தலைவரை விசாரிக்க உத்தரவிட்டார். அமெரிக்காவில் அந்த பதவி வரலாற்றில் மிகவும் பாதுகாப்பான ஒன்று. இருப்பினும் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டார் ட்ரம்ப். பைடன் காலத்தில் நியமிக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற ராணுவ அதிகாரிகளின் பெரிய அளவிலான சுத்திகரிப்பை தொடங்கியுள்ளார் ட்ரம்ப். சுத்திகரிப்பின் ஒரு பகுதியாக தேசிய பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் அமெரிக்க சைபர் கட்டளை தளம் ஆகிய இரண்டிற்கும் தலைமை தாங்கிய 4 நட்சத்திர ஜெனரலை ட்ரம்ப் பணி நீக்கம் செய்தார். அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பின் உயர் கட்டளை தளபதி பதவிகளை கண்ணை மூடிக்கொண்டு மாற்றுவது காரணமாக அமெரிக்காவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளிடையே மன உறுதி பாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பில் ட்ரம்பின் ஒரு பெரிய முதலீடு கோல்டன் டோம். கடற்கரை முதல் கடற்கரை வரை ஏவுகணை பாதுகாப்பை உருவாக்கவும் அவரது திட்டம். ஆனால் அமெரிக்காவின் எதிரிகளுக்கு விண்வெளியில் ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதங்களை வைப்பதை உள்ளடக்கிய இந்த திட்டம் பாதுகாப்பு என்பதை விட தாக்குதலை போலவே தெரிகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் பெயரை போர் அமைச்சு என்று மாற்றுவதில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட்டை விட யாரும் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. ட்ரம்ப் விருப்பப்படி எல்லாமே நடந்தால் பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெட் போர் செயலாளர் பதவியை பெறுவார். பென்டகோனில் பீட் ஹெக்ஸெட் ஏற்கனவே தனது பெயர் பலகையை போர் செயலாளர் என்று மாற்றிவிட்டார்.
ஹெக்ஸத் புதன்கிழமை ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த பேட்டியில் முதலாம் உலகப் போரை நாங்கள் வென்றோம், இரண்டாம் உலகப் போரை நாங்கள் வென்றோம், பாதுகாப்பு அமைச்சுடன் அல்ல ஆனால் ஒரு போர் அமைச்சுடன் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் நாங்கள் வெறும் பாதுகாப்பு அல்ல, நாங்கள் தாக்குதல் நடத்துபவர்கள், நாங்கள் போர்களை நடத்துபவர்கள் என்றார். வார்த்தைகள் மற்றும் பெயர்கள் மற்றும் பட்டங்கள் முக்கியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். செய்வதைத்தான் வார்த்தைகள் மற்றும் பெயர்கள் மற்றும் பட்டங்கள் குறிக்க வேண்டும் என்று அவர் முடித்தார். தெளிவாக அவர் சொல்வது, அமெரிக்க போர் அமைச்சு செய்ய வேண்டிய வேலை போர்தான். முன்னாள் பாதுகாப்பு இந்நாள் போர் செயலாளர் ஹெக்ஸத் அமெரிக்க இராணுவத்திற்கு மரணத்தையும் ஒரு போர் வீரர் நெறிமுறைகளையும் மீண்டும் கொண்டு வருவது பற்றி மீண்டும் மீண்டும் பேசுபவர். அவர் பென்டகோனுக்கு வந்தபோது அவரது முதல் நடவடிக்கைகளில் ஒன்று அமெரிக்காவில் பன்முகத்தன்மை நமது பலம் என்று பென்டகோனில் எழுதிய வாக்கியத்தை அகற்ற உத்தரவிட்டதுதான். பென்டகோனில் பல தசாப்தங்களாக அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட சொற்றொடரை தடை செய்யும் உத்தரவை அன்றே பிறப்பித்தார். பின்னர் அவர் அமெரிக்க தளபதிகளை சந்தித்த போது நமது ராணுவ வரலாற்றில் மிகவும் முட்டாள்தனமான ஒற்றை சொற்றொடர் இது என்று கூறினார். ஆனால் அந்த வார்த்தை மற்ற நாடுகளுக்கும் கூட்டாளிகளுக்கும் எதிரிகளுக்கும் முக்கியம் என்று நீண்ட காலமாக அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் கருதப்பட்டு வந்தது. அமைதியை விரும்பும், சட்டத்தை மதிக்கும் சர்வதேச வீரராக இருப்பது பற்றிய அமெரிக்காவின் அனைத்து பேச்சுக்களும் இப்போது அர்த்தமற்று போகின்றன. அது ட்ரம்பால் ஏற்கனவே காட்டப்பட்டு விட்டது. ஜூன் மாதத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க அல்லது வெனிசுவேலா கடற்கரையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படும் ஒரு திறந்த படகை மூழ்கடித்தது 11 பேரை கொன்ற ட்ரம்பின் முடிவுகள் அதை காட்டுகின்றன. சீனாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கோலஸ் பெர்ன்ஸ் இது ஒரு பின்னோக்கிய பார்வை முடிவு என்று கூறினார். அமெரிக்காவுடனான உலகளாவிய செல்வாக்கிற்கான அதன் இடைவிடாத போட்டியில் சீனாவின் கதையில் இது விளையாடுகிறது. பெய்ஜிங் இதை நியாயமற்ற முறையில் அமெரிக்கா சர்வதேச ஒழுங்குக்கு போர் அச்சுறுத்தலாக உள்ளதனால் சீனா அமைதியின் பாதுகாவலர் என்று தெளிவாக முத்திரை குத்தும். ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஸத் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இதே போன்ற வாய்ப்பை வழங்கக்கூடும். 2022 ஆண்டு உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ரஷ்ய பேரரசின் பழைய எல்லைகளில் சிலவற்றை மீட்டெடுப்பதற்கான தனது உறுதியின் காரணத்தினை புட்டின் குறிப்பிட்டார். அந்த காரணம் 1990களில் ரஷ்யாவின் எல்லைகளுக்கு நேட்டோவை விரிவுபடுத்துவதற்கான அமெரிக்க தலைமையிலான உந்துதல் என்று புட்டின் தெரிவித்தார். அதற்கு மேற்கு நாடுகளின் பதில் நேட்டோவின் இருப்பு முற்றிலும் தற்பாதுகாப்பு சார்ந்தது என்பதே. ஆனால் போர் அமைச்சை வைத்திருக்கும் ஒரு நாட்டின் தலைமையில் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளா என்று புட்டின் நிச்சயம் கேட்பார். ஜனாதிபதியும் பாதுகாப்பு செயலாளரும் சமீப வாரங்களில் பலமுறை வலியுறுத்தி வருவது அமெரிக்கா தற்காப்பு விஷயத்தில் சோர்வாக இருக்கிறது என்பதை தான். வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் ஹெக்ஸத் கூறியதை கவனியுங்கள். நாங்கள் பாதுகாப்பில் மட்டுமல்ல தாக்குதலிலும் ஈடுபட போகின்றோம். அதிகபட்ச மரணம் மந்தமான சட்டபூர்வமான தன்மை அல்ல என்று அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி முன்னிலையில் அவர் மேலும் கூறிய போது, வன்முறை விளைவு அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. நாங்கள் போர் துருப்புகளை உருவாக்க போகிறோம், வெறும் பாதுகாவலர்களை அல்ல என்றார். ஆனால் மற்றொரு மட்டத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ படையை மறுபெயரிடுவது ட்ரம்ப் புரட்சியின் தொடர்ச்சியான ஒரு பகுதியாக கருதப்படும். அமெரிக்காவின் $1 டிரில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட் இனி ஒருவேளை போர் பட்ஜெட் என்று அழைக்கப்படும். அமெரிக்க பாதுகாப்பு அல்லது போர் பட்ஜெட் சீனாவை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரியது. அதை வைத்துக் கொண்டு போர் புரிய போகிறார்களா?